بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாம் தற்பொழுது ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இறை அருள் பெற வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் சில தரவுகளை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் போன தொடரில் இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, அவனுடைய மறுமை வெற்றிக்கு எவ்வளவு அவசியமானது, அத்தியாவசியமானது, அதே போன்று இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது எப்படி அருளுடையவனாக அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பது தொடர்பான செய்திகளை எல்லாம் போன தொடரில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து நாம் பார்க்கவிருக்கும் தகவல்கள் என்னவென்றால், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் என்பது தொடர்பான சில விஷயங்களைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கவிருக்கும் கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான, தேவையான, அவசியமான கருத்துக்கள். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கு, அல்லாஹ் நம் மீது அருள் புரிவதற்கு மிக மிக முக்கியமான சில விஷயங்களைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் 3வது அத்தியாயம் 132வது வசனத்தில் இறைவன் யாருக்கு தன்னுடைய அருளை வழங்குகிறான், அல்லாஹ் யார் மீது அருள் செலுத்துகிறான் என்பது தொடர்பாக இறைவன் அந்த வசனத்தில் பேசும் பொழுது, அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள், வர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் இறைவனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், அல்லாஹ் ஒரு கட்டளையை இட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது அதற்கு துளியளவும் மாறு செய்யாமல் எதையெல்லாம் ஏவினார்களோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி, எதை விட்டும் இறைவனும் இறைவனுடைய தூதரும் தடுத்தார்களோ அதை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் விலகி கொள்வானேயானால், அந்த கட்டளைகளுக்கு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ்வானேயானால் அவனுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது, அவன் இறைவனால் அருள் செய்யப்படுகிறான் என்று இறைவன் இந்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கட்டுப்படுதல் தொடர்பாக ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 24வது அத்தியாயம் 56வது வசனத்தில் பேசும்பொழுது, அகீமு சலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வா ஆத்து ஜக்காத், நீங்கள் ஜக்காத் கொடுங்கள், வா அத்தி உர் ரசூல், இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கட்டுப்படுவீர்களே ஆனால் இறைவனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான இடங்களில் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது எவ்வளவு முக்கியமான ஒன்று, அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதை பற்றி இறைவன் பேசக்கூடிய வசனங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷை, ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருமேயானால் ஃபர்தூஹு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அவனுடைய தூதரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்றெல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அதே போன்று இறைவன் காட்டித்தந்த அடிப்படையில், அல்லாஹ் காட்டித்தந்த அடிப்படையில் ஒருவர் ஆட்சி புரிவாரேயானால் அந்த ஆட்சியாளருக்கு சரியான முறையில் கட்டுப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ திருமறை குர்ஆன் நம் மீது போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அப்படின்ற இந்த மார்க்கமே என்னங்க? இஸ்லாம்ன்ற இந்த மார்க்கத்தினுடைய பொருளே கட்டுப்படுதல். ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான் என்றால்
அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய கருத்தாவே இருக்குது. அந்த வார்த்தையுடைய பொருளே அதான், இஸ்லாம்னாலே கட்டுப்படுதல். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பெயரளவில் தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர உண்மையிலேயே இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களாம். எல்லா இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறதா? அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வகையில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்கிறார்களா என்றால் இல்லை. எல்லா விஷயத்திலும் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியுமோ, எதுவெல்லாம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொன்னதை போன்று செய்வார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போன்று செய்வார்கள். ஆனால் எதையெல்லாம் அவங்களால செய்ய முடியாதோ, எதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகலையோ அதையெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில விஷயத்தை அப்படியே தட்டி கழித்து விடுவார்கள். இப்படித்தான் ஒரு இஸ்லாமியன் இருக்க வேண்டுமாம்? இதுதான் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் ஒருவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாம்? யோசித்து பாருங்கள். நபிமார்கள், நபித்தோழர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தன் திருமறை குரானிலே பக்ரா என்ற அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லி காட்டுறான். வைதுபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத், இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில கட்டளைகளால் சோதித்த போது அவர் அந்த எல்லா கட்டளைகளையும் பூர்த்தி செய்தார், எல்லா கட்டளைகளையும் முழுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பலவிதமான கட்டளைகள், சோதனை வாய்ந்த கட்டளைகளின் மூலம் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அந்த கட்டளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்திருந்தால் அதில் ஒன்றையாவது நாம் நிறைவேற்றி இருப்போமா என்பதே சந்தேகம். ஆனால் எல்லா கட்டளைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள், முழுமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு? நீண்ட காலங்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பிறகு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நற்செய்தி. குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த பிறகு முதல் கட்டளை, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் பாலைவனத்தில் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து முதல் கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. இப்ராஹிமே, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் பச்சிலம் குழந்தையாக இருக்கிறாங்க, அந்த 2 பேரையும் பாலைவனத்திலே நீ விட்டு வர வேண்டும். பாலைவனத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய மனைவியுடைய நிலை என்ன, தன்னுடைய பச்சிலம் குழந்தையினுடைய நிலை என்ன, எதை பற்றியும் யோசிக்காமல் அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளையாம், இறைவன் பாதுகாத்துக் கொள்வான், அவர்களை பொறுப்பேற்பதற்கு இறைவன் போதுமானவனாய் இருக்கிறான் என்று இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவராக அல்லாஹ் என்ன கட்டளையை சொன்னானோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். எத்தனை உரைகளில் நாம் கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அந்த பாலைவனத்திலே விட்டு விட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே திரும்ப போகிறாங்க. மனைவி கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது, இப்ராஹிமே, இது இறைவனிடமிருந்து வந்த கட்டளையாம், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானாம் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் என்று பதிலளிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து அந்த பதில் வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, அப்போ இறைவன் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கணவனுக்கு உடந்தையாக ஒரு மனைவி இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் கட்டமைக்கப்பட வேண்டும். இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறதாம், ஒரு விஷயத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டானாம், அதற்கு எந்த விதமான மாற்று பேச்சு, மாற்று கருத்து, மாற்று செயல் இருக்கவே கூடாது. என்ன கட்டளை அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நபிமார்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு வருகிறது. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதை போன்ற ஒரு கனவு. நபிமார்களுக்கு இப்படி கனவு வந்தால் அது வஹி செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ஒரு இளைஞராக, இளமை பருவத்தில் இருப்பவராக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மகனை அழைத்து, என் அருமை மகனே, நான் என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்களுடைய மகன் பதில் சொல்கிறாங்க, இது இறைவனுடைய கட்டளை, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். ஃபஃப் அல் மா துமர், என்னுடைய தந்தையே,
நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதை அப்படியே செய்யுங்கள். இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக பார்ப்பீர்கள் என்று தந்தையிடத்தில் மகன் பதிலளிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்து விட்டது. அந்த கட்டளை நிறைவேற்றுவதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார்கள், ஆலோசனை செய்கிறாங்க. மகனுடைய பதில் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டளையாம், இறைவன் உங்களுக்கு ஏவி இருக்கிறானா, ஃபஃப் அல் மாத்து உமர், என் தந்தையே, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை அப்படியே நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். இதுதான் இஸ்லாமிய குடும்பம். இப்படித்தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் அமையப்பட வேண்டும். இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில், அல்லாஹ் ஏவியதன் அடிப்படையில், மார்க்கம் கட்டளையிட்டதின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலை அப்படி இருக்கிறதாம். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக மார்க்கம் தடுத்த காரியங்களை எல்லாம் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? மார்க்கம் தடுத்த எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும், குறிப்பாக இந்த திருமணத்தை எடுத்துக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கம் திருமணத்தை பற்றி என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கட்டளை போடுறாங்க? இறைவன் என்ன கட்டளை இடுகிறான்? இன்ன அலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹா மவுனாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. திருமணங்களிலேயே அதிகமான பரக்கத்துள்ள திருமணம் என்ன தெரியுமா? மிகவும் எளிமையாக நடக்கக்கூடிய திருமணம்தான். மிகவும் எளிமையாக நடக்கும் திருமணம்தான் அதிகம் பரக்கத்துடைய திருமணம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் இன்று இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய திருமணம் எளிமையாகத்தான் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் கட்டளையிட்டதன் அடிப்படையில் எளிமையாக நம்முடைய திருமணத்தை நடத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திருமணம் நடக்குதாம். இஸ்லாமியர்கள் அப்படித்தான் திருமணம் முடிக்கிறார்களாம். மாற்று மதத்தினருக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு, பிற மத சகோதரர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு, என்னடா திருமணம், நம்ம கூட இப்படி பண்ண முடியாதே, அவ்வளவு ஆடம்பரமா இருக்குதே என்று பிற மதத்தினர் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக, இறை தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாக. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, இப்படி எல்லா விஷயத்திலும் மார்க்கம் ஒன்றை கட்டளையிட்டு இருந்தால் அதற்கு நேர் மாற்றமான வகையில்தான் இஸ்லாமியர்களுடைய நிலை அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கு பிரதிபலிக்கவில்லை, அல்லாஹுடைய தூதரின் கட்டளையை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? இறைவனுடைய தூதரின் கட்டளையை எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தார்கள், எவ்வளவு செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஹைபர் போர்க்களம் நடக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே ஒரு போர் கொடியை ஏந்தியவர்களாக மக்களுக்கு முன்னால் வராங்க. ஹைபர் போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்தில் சொல்றாங்க, நாளை இந்த போர்க்கொடியை ஒருவரிடத்தில் நான் தரப்போகிறேன், ஒருத்தர் கையில் நான் ஒப்படைக்க போறேன். அவர் அல்லாஹுவை நேசிப்பார், அல்லாஹுடைய தூதரையும் அவர் நேசிப்பார். அது மாத்திரமல்ல, அல்லாஹும் அவரை நேசிக்கிறான், அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார். அவர் மூலமாகத்தான் இந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. இதை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஒரு ஆரவாரம், ஆர்வம், ஆச்சரியம். யாருடைய கைக்கு அந்த கொடி கிடைக்க போகுது? ரசூல்லா யார் கையில் தரப்போறாங்க தெரியலையே, என்னுடைய கையில் ரசூல்லா தரமாட்டாங்களாம், நான் இறைவனுடைய நேசத்திற்குரியவனாய் இருக்க மாட்டேனாம், இறைவனுடைய தூதரின் நேசத்தை பெற்றவனாய் இருக்க மாட்டேனாம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ரொம்ப ஆர்வப்படுறாங்க. அந்த கொடி என்னுடைய கையில் கிடைக்கும். அந்த நைட்டு ஃபுல்லாக அதிகமான சஹாபாக்களுக்கு தூக்கமே இல்லை. நாளைக்கு யார் கையில் ரசூல்லா அந்த கொடி கொடுக்க போகிறாங்க, யாருடைய கையில் அந்த போர்க்கொடி கிடைக்க போகிறது என்று எந்த ஒரு சஹாபாக்களுக்கும் தூக்கமே இல்லை. மறுநாள் போர்க்களத்தினுடைய அந்த நாள் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு முன்னாலும் அந்த போர்க்கொடியை ஏந்தியவர்களாக வராங்க, மக்களுக்கு முன்னிலையில் வராங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த போர்க்கொடி என்னுடைய கைக்கு வந்துடாதா என்று ஏங்கியவாறு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி அவர்கள் எங்கே
என்று நபிகள் நாயகம் சஹாபாக்களிடத்தில் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, யஸ்தகி ஐனை, அவருடைய 2 கண்களிலும் ஏதோ ஒரு நோவினை ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ வலி ஏற்பட்டிருக்கிறது என்று சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அவரை நீங்கள் அழைத்து விட்டு வாருங்கள். சஹாபாக்கள் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அழைத்து அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து நிறுத்துறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை அலி அவர்களுடைய கண்களிலே உமிழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீருக்கு ஒரு அற்புதம், ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏதாவது உணவில் அல்லாஹ்வுடைய தூதர் உமிழ்ந்தார்கள் என்றால் அந்த உணவிலே இறைவனுடைய அபிவிருத்தி, பரக்கத்து ஏற்படும். அதே மாதிரி அலி அவர்களுடைய கண்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் உமிழும் பொழுது அந்த நோவினை இல்லாததை போன்று மாறிவிடுகிறது. கண் வலி சரியாக போயிடுச்சு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு உரித்தான ஒரு தனி சிறப்பு. நம்மளாம் யாரும் இப்படி ட்ரை பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய உமிழ்நீருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆற்றலாம் அல்லாஹ் கொடுக்கல. யாராவது கண் வலின்னு வந்து நம்ம அவங்களுடைய கண்களில் உமிழ்ந்தோம்னா இருக்கிற கண்ணும் தெரியாமல் போயிடும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ்நீரில் இறைவன் இவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அலி அவங்களுடைய கண்களில் உமிழ்கிறார்கள். கண்ணு வலி இல்லாத மாதிரி மாறிடுது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் அவங்களிடத்தில் அந்த போர்க்கொடியை ஒப்படைக்கிறாங்க. இந்தாங்க பிடிங்க. இன்தலிக், நீங்கள் எதிரியை நோக்கி செல்லுங்கள். லா தல்தஃபித், ஆனால் நீங்கள் திரும்பி விடாதீர்கள். எதுவரையிலும் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற வரை நீங்கள் திரும்ப வேண்டாம். ஒரு கட்டளை. போர்க்கொடியை கையிலே அவர்கள் ஒப்படைத்து விட்டு எதிரி படையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், ஆனால் நீங்கள் போர்க்களத்தில் திரும்பி வரக்கூடாது. எதுவரையிலும் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு இந்த போர்க்களத்தில் வெற்றியை தரும் வரை நீங்கள் திரும்ப வேண்டாம். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாதான் திரும்ப வரணும். வெற்றி கிடைக்கலையாம், எதிரிகளை பார்த்து பயந்து திரும்பி வந்து விடக்கூடாது. உயிர் போனாலும் சரி, வெற்றி கிடைக்கும் வரை நீங்கள் போர் செய்து கொண்டே இருக்கணும், சண்டையிட்டு கொண்டே இருக்கணும் என்ற ஒரு கட்டளையோடு அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். அலி அவர்களும் அந்த கட்டளையை ரொம்ப ஆழமாக உள்வாங்கிட்டாங்க. கொடியை ஏந்தி எதிரி படையை நோக்கி திரும்பி போகிறாங்க. கொஞ்ச தூரம் தான் போகிறாங்க. ஃபசார அலியுன் ஷைஆ, கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம்லாம் போகல. எதிரிகளை நோக்கி செல்லவில்லை. கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க. டக்குன்னு ஒரு டவுட் வருது, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நம்ம எதுக்காக எதிரிகளோடு போர் செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்காம விட்டுட்டோமே, ஒரு சின்ன சந்தேகம். அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. எதிரி படையை நோக்கி சென்ற அந்த நபித்தோழர் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்படியே திரும்பாமல் எதிரியை நோக்கி, அந்த திசையை நோக்கி நின்றவர்களாக, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நான் மக்களிடத்தில் எதற்காக வேண்டி போர் புரிய வேண்டும், எந்த காரணத்துக்காக போர் செய்ய வேண்டும் என்று திரும்பாமல் அதே திசையை பார்த்து அந்த நபித்தோழர் கேட்கிறார். எதுக்காக திரும்பல? எந்த காரணத்துக்காக திரும்பல? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கட்டளை. இறைவன் இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் வரை நீங்கள் திரும்பக்கூடாது, அல்லாஹ் வெற்றியை தரும் வரை நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று நபிகளார் கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையை முழுமைப்படுத்தும் விதமாக, அதை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக, டவுட்டுன்னு வந்தா கூட, சந்தேகம் ஏற்பட்டாலும் திரும்பாமல் நான் அப்படியே தான் கேட்பேன். சஹாபாக்களுடைய நிலை. ஒரு சின்ன விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன கருத்துலங்க சொன்னாங்க? நீங்க எதிரியை நோக்கி போய் சண்டை போடுங்க, அல்லாஹ் வெற்றியை தரும் வரை சண்டை போடுங்க. ஒருவேளை பயங்கரமான காயம் ஏற்பட்டால் புறமுதுகிட்டு நீங்க வரக்கூடாது. அந்த கருத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. போர்க்களத்துல புறமுதுகிட்டு நீங்கள் திரும்பி வரக்கூடாது என்ற கட்டளையில் நபிகளார் சொன்னார்கள். ஆனால் இந்த நபித்தோழர் போர்க்களத்துக்கே இன்னும் போகல, கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருக்கிறாங்க. இருந்தாலும் லா தல்தஃபித், நீங்கள் திரும்ப கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு விட்டார்களே, அந்த கட்டளையை நான் முழுமைப்படுத்துவேன்.
அதை அப்படியே நான் கேட்டு நடப்பேன் என்று சந்தேகம் ஏற்பட்ட போதும் கூட திரும்பாமல் அதே திசையை பார்த்து அலா மாதா உகாத்தில் உன்னாஸ், அல்லாஹுடைய தூதரே நான் எந்த காரணத்துக்காக மக்களிடத்தில் போர் செய்ய வேண்டும்? உடனே அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்கும் வரை இந்த காரணத்திற்காக நீங்கள் போர் புரியுங்கள் என்று நபிகளார் அந்த காரணத்தை சொல்லி அனுப்பி வைக்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சிறிய கட்டளையாக இருந்தாலும் அதிலும் கூட நான் அப்படியே கேட்டு நடப்பேன், சிறிதளவு கூட மாறு செய்ய மாட்டேன் என்பதுதான் நபித்தோழர்களுடைய நிலையாக இருந்தது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இதே மாதிரி இன்னொரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம். போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் பத்ர் போர்க்களம். இந்த பத்ர் போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. எதுக்கான ஆலோசனை? இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு படையை அழைத்து கொண்டு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காகத்தான் ரசூல்லா போகிறாங்க. அந்த போரினுடைய ஆரம்ப கட்ட நோக்கமே அதுதான். அல்லாஹுடைய தூதர் அதிகமான சஹாபாக்களை எல்லாம் அழைத்து செல்லவில்லை. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம்? வியாபார கூட்டத்தை தானே நம்ம வழிமறிக்க போகிறோம், வியாபார கூட்டத்தை தானே நம்ம தடுக்க போகிறோம், இந்த கூட்டமே போதும். குறைவான சஹாபாக்கள் ரசூல்லா கூட போகிறாங்க. ஆனால் அங்கே நிலைமை எப்படி மாறுது? வியாபார கூட்டம் வேறு வழியாக சென்று விடுகிறார்கள். ஆயுதம் தரித்த கூட்டம் அந்த இடத்துல வந்துடுது. எண்ணிக்கை அதிகம், 3 மடங்கு அதிகம், கையில் ஆயுதங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்துல ஆயுதங்களும் இல்லை, எண்ணிக்கையும் குறைவு. இப்போ என்ன செய்கிறது? நபித்தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை செய்கிறாங்க, மஷூரா செய்கிறாங்க. அந்த ஆலோசனையின் போது அபூபக்கர் அஸ்-சித்தீக் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. ரசூல்லா அதை பெருசாக கண்டுக்கல. பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெரிதளவில் கண்டு கொள்ளவில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் அன்சாரிகளுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இயானா துரீது யா ரசூலல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ஒரு கருத்தை சொன்னாங்க, ரசூல்லா அதை பொருட்படுத்தலை. உமர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, ரசூல்லா அதையும் பொருட்படுத்தலை. உடனே அன்சாரிகளுக்கு ஒரு சிந்தனை வருது, ஒருவேளை ரசூல்லா நம்முடைய கருத்தை எதிர்பார்க்குறாங்களா, அப்படி இருக்குமோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஈயானா துரீது யா ரசூலல்லாம், அல்லாஹுடைய தூதரே அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. உடனே அந்த கேள்வியை கேட்ட பிறகு அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே லவ் அமர்தனா அன் நுஹில ஹல் பஹர், எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதற்கு நீங்கள் கட்டளை போட்டாலும் லா அஹல்லாஹாம், நாங்கள் அதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். என்ன கட்டளை? கட்டளை போடுங்க, நீங்க செய்யறதுக்கு நாங்க தயார். எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதற்கு நீங்கள் கட்டளை போட்டாலும் நாங்கள் செய்வோம், அதை செய்யறதுக்கும் நாங்கள் ரெடி. ஏன் பயப்படுறீங்க? பின்வாங்கி ஓடிவிடுவோம் என்று நினைக்கிறீர்களா? அஞ்சி நடுங்குவோன்னு நினைக்கிறீங்களா? எதிரிகளை பார்த்து பயப்படுவோன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹுடைய தூதரே, இந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எது வேண்டுமானாலும் கட்டளை போடலாம். எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதற்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் லா அஹல்லாஹாம், நாங்கள் அதை கூட செய்ய தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கட்டளையை அப்படியே நாங்கள் பிரதிபலிப்போம், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். சஹாபாக்களுடைய பதில், அல்லாஹுடைய தூதர் என்ன கட்டளையிட்டாலும் அதை செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நபித்தோழர்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமாம்? இன்றைய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்குதா? நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் தான் இருக்கிறதாம்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு, பொருளாதாரத்துக்கு சஹாபாக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த நேரத்தில்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சஹாபாக்களுக்கு கட்டளை போடுவாங்களாம், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் வழங்க வேண்டும். எப்போ நபித்தோழர்கள் ரொம்ப சிரமமாக இருக்கிற சூழல், சாப்பிட்றதுக்கே வழி இருக்காது, அவங்களுக்கே பொருளாதாரம் ஒன்றும் இருக்காது, பாக்கெட்டில் ஒரு ரூபா காசு இருக்காது. இப்படி சிரமப்படுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும் அப்படின்னு நபிகளார் கட்டளை போடுவாங்களாம். அப்போ சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதா அமரனா பி சதகாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு இறைவனுடைய பாதையில் செலவழிப்பதற்கு கட்டளை போடுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். எப்போ பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நேரம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு சூழல், அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டால், ஃபன்தலக அஹதுனா இல ஸூக், எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார், கடை வீதியை நோக்கி போவார். நபிகளார் கட்டளையிடுவார்கள், கடை வீதியை நோக்கி இவர்கள் விரைவார்கள். என்ன காரணம், எதுக்காக போவாங்க, எந்த நோக்கத்திற்காக செல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை போட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும்னு கட்டளை. பாக்கெட்டில் ஒரு ரூபா காசு இல்லை, என்ன பண்ணுறது? நபிகளாருடைய கட்டளையை நாம் அப்படியே கேட்டு நடக்க வேண்டுமே, நபிகளாருடைய கட்டளையை நாம் அப்படியே பிரதிபலிக்க வேண்டுமே. செலவழிப்பதற்கு காசு இல்லையே, என்ன செய்யலாம்? கடை வீதியை நோக்கி போகலாம். இன்தலக அஹதுனா இல ஸூக், எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார். ஃபயுஹாமில், அவர் மூட்டை சுமப்பார், அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார். தன்னுடைய தேவைக்காக போகலங்க, தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைக்காக செல்லவில்லை, தன்னுடைய மனைவிக்காக, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக, அவங்களுக்காகலாம் போகல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிக்க வேண்டும், இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். காசு இருக்கு இல்லை, நபிகளார் கட்டளையிட்டு விட்டார்கள் என்ற காரணத்துக்காக கடை வீதியை நோக்கி விரைந்தார்கள். நபிகளாருடைய கட்டளையை முழுமைப்படுத்தும் விதமாக மூட்டை சுமந்தார்கள். மூட்டை சுமந்து அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவழித்து நபிகளாருடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடந்தார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. என்னனாலும் கட்டளை போட்டாங்க, என்னனாலும் கட்டளை போடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயார். சமிஅனா வ தஅனா, உங்களுடைய கட்டளையை நாங்கள் செவியுற்றோம், அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்போம் என்பதுதான் சஹாபாக்களுடைய பதிலாக இருந்தது. என்ன கட்டளை போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதேனும் ஒரு சஹாபியை அழைத்தால் அந்த சஹாபியுடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? லப்பைக்க வ சஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடத்தில் வந்து விட்டோம், உங்களுக்கு அடிபணிந்து விட்டோம், உங்களுக்கு கட்டுப்பட்டோம், என்னனாலும் சொல்லுங்க, உங்களுடைய வேலையை செய்வதற்கு நாங்கள் தயார். எவ்வளவு கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை முஸ்லிம்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் ஒருவன் வாழ்வானேயானால் அவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 3வது அத்தியாயத்தில் இறைவன் பேசும் பொழுது, குல், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாய் இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால், ஃபத்தபிஊனி, எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஃபயுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால், நபிகளார் சொன்ன அந்த கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தால் அவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. அல்லாஹ்வே அவரை நேசிப்பதாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. இறைவனுடைய நேசத்தை தாண்டி ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் தேவை இருக்குது? அல்லாஹ்வே ஒருவரை நேசித்து விட்டான், அல்லாஹ்வுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைச்சிருச்சு, அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? வேற என்னதான் வேணும் நமக்கு? அந்த இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும், அதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு அற்புதமான ஒரு வழி, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது.
அந்த அடிப்படையில் நம்ம வாழணும். இறைவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நம்ம வாழணும். இறைவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட மாதிரி நம்ம வாழணும். எனக்கு எதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கோ, எதெல்லாம் எனக்கு செட் ஆகுதோ அதை மட்டும் நான் கேட்டு நடப்பேன், எதெல்லாம் செட் ஆகலையோ அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்ற ஒரு இஸ்லாமியன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் உண்மையிலேயே இஸ்லாமியன் இல்லை. இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள முழுமையாக நுழையலன்னு அர்த்தம். உளமாற அவன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று பொருள். நான் சொல்ற கருத்து இல்லைங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாய் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்றானாம், காஃபிர்களை பார்த்து சொல்றானாம், இணை வைப்பவர்களை பார்த்து பேசுகிறானாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இறைவனை நம்பியவர்களே, தூதரை நம்பியவர்களே, மறுமையை நம்பியவர்களே, முஸ்லிம்களை பார்த்து நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாய் நுழைந்து விடுங்கள். எதுக்காக சொல்லணும்? நம்மெல்லாம் முஸ்லிம்களா இல்லையா? நாம் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லையா? நாம் எல்லாம் காஃபிர்களா இருக்கிறோமாம்? இறைவனுக்கு இணை வைத்த நிலையில் இருக்கிறோமாம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற இந்த ஓரிரை கொள்கையை ஏற்ற முஸ்லிம்களாய் நாம் வாழ்கிறோம். இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து ஏன் அல்லாஹ் இப்படி பேசணும்? நம்மை பார்த்து அல்லாஹ் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று ஏன் கட்டளை போட வேண்டும்? காரணம் என்ன? எல்லா கட்டளைகளுக்கும் ஒருவன் கட்டுப்பட்டு நடந்தால்தான் அவன் முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விட்டான். இறைவன் சொன்ன கட்டளைகள், இறைவனுடைய தூதர் சொன்ன கட்டளைகள், இந்த எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடந்தவர்தான் முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். சில விஷயத்தை நான் ஏற்பேன், சில விஷயத்தை நான் மறுப்பேன், சில விஷயம் எனக்கு செட் ஆகல, அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருந்தா அவர் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்காதவராகத்தான் இறைவனுடைய பார்வையில் கருதப்படுகிறார். அல்லாஹுடைய பார்வையில் அவர் முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை. சில விஷயத்தை நான் ஏத்துக்குவேன், சில விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறியா? நீ இன்னும் இஸ்லாத்துல முழுமையா நுழையலப்பா. இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நீ ஏற்கவில்லை. அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள், இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்குள், இறை தூதருடைய கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாய் நீங்கள் வந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உண்மையிலேயே உண்மையான இஸ்லாமியர்களாக இருப்பீர்கள், முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் எல்லா கட்டளைகளிலும் அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக, எதையெல்லாம் விட்டு நம்மை தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு அப்படியே நாம் விலகி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலை இருந்தது. ரசூலுல்லாஹும் சரி, இறைவனும் சரி, எந்த கட்டளை போட்டாலும் சம்யனா வதஅனா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலை. அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்த வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வகையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது. அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினத்தினுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ச்சியாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.